ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ப்ரூச் ஷேப் பிளவுஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து ரெடி பண்ணிட்டு அதுல சிம்பிளா வந்து கட் பீடு, அதாவது வந்து டியூப் பீட்ஸ், ஃபிளார் சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் இந்த என்டிஎஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேப் கரெக்டா வரணுன்றதுக்காக. அதே மாதிரி நான் வந்து டாப்ல வந்து பிக் லீஃபும் பாட்டம்ல வந்து ஸ்மால் லீஃப்ஸும், அந்த லீஃபுக்கு வர்றதுக்கெல்லாம் குட்டி குட்டி லீஃபும், இங்க ஒரு ஃபிளார் ஷேப்ல வந்து பெரிய லீஃபும் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ லீஃபுக்கு தேவையான கேப்பை இங்க ஒரு பெரிய லீஃப் வச்சுட்டு இங்க ஒரு சின்ன லீஃப் வச்சு பார்த்துட்டு தான் வந்து நம்ம அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இந்த இதை ட்ரா பண்ணணும். ஸோ இதை ட்ரா பண்ணிட்டு அவுட்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா டியூப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நார்மல் நீடில்ல நூல் கோத்துட்டு 2 ஸ்டான்ஸா இல்ல 4 ஸ்டான்ஸா எப்படி வேணாலும் நீங்க கோத்துக்கலாம். டியூப் பீட்ஸ் கொடுக்கும்போது எய்தர் நீங்க சிங்கிள் பீடா கொடுங்க, அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸா கொடுங்க. மோர் தென் 2 பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரேமை விட்டு நீங்க பிளவுஸை கழட்டி எடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க என்னதான் சைட்ல வந்து நாட் போட்டாலும் அது வந்து லூஸ் கொடுக்கும். இப்போ நான் வந்து 2 பீட்ஸா தான் வந்து லோட் பண்ண போறேன். நார்மல் நீடில் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆரி ஸ்டாண்டில் நீங்கள் ஃபிட் பண்ணி பண்ணும்போது உள்ள இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே நம்ம பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி வீடை வச்சுட்டு இப்படி கையாலேயோ இல்லை நீடிலாலேயோ லைட்டாக நகர்த்தி விட்டுட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே நல்லா இந்த மாதிரி வைங்க. அவ்வளோதான். இப்போ அதுக்கு நல்ல எந்த அளவுக்கு பக்கத்தில் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்தில் நீடில் எடுங்க. எடுத்துட்டு அடுத்து 2 அடுத்து கொடுக்கும்போதும் கரெக்டா நீடில இந்த மாதிரி நீடிலால இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த லைன்ல கரெக்டா குத்துங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டா வந்து ஃபுல்லா வந்து அந்த டைமண்ட் ஷேப், அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து டியூப் பீட் கொடுக்கணும். அந்த ஜங்ஷன் வந்து கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க. லைட்டா மிஸ் மேட்சஸ் இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஜங்ஷன் கரெக்டா இருக்கு, இங்க லைட்டா மிஸ் மேட்ச் ஆகுதுல, அது நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து லீவ் சீக்வன்சஸ் கொடுத்துட்டு அந்த ஜங்ஷனை கரெக்ட் பண்றதுக்காக தான் நடுவுல வந்து வேற ஏதாவது ஒர்க் கொடுப்போம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து கரெக்டா த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு மேல ஒர்க் கொடுத்த மாதிரி 3 லீவ் சீக்வன்சஸ், ஒரு பிக் சீக்வன்ஸ், ஒரு ஸ்மால் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு டியூப் பீட் கொடுக்கலாம். ஒரு பிக் சீக்வன்ஸ், ஒரு ஸ்மால் சீக்வன்ஸ், அதுக்கு மேலுக்கு ஒரு டியூப் பீடு. நீங்க டியூப் பீடுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். வச்சுட்டு கரெக்டா இந்த இடம் இப்படி பார்த்துட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு கையில நல்லா டைட் பண்ணிட்டு இந்த இடம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள இருக்க குட்டி லீஃபு, அதுக்கப்புறம் பிக் லீஃபு சேம் வந்து இப்போ லெஃப்ட்ல ஒரு சீக்வன்ஸு, ரைட் சைடில் ஒரு சீக்வன்ஸு. இது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒர்க்காக தான் இருக்கும். பட் வந்து எப்படி என்ன ஆர்டரில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 3 லீவ் சீக்வன்சஸ் கொடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக இந்த ஜாயிண்ட்ல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிக் சைஸ் நம்பர் ஃப்ளவர், ரொம்ப பிக் இல்லை, நம்ம ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த நம்பர் ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். இது மேலே கொடுக்கறதுக்கு நான் வந்து நம்பர் பீட்ஸ் தான் எடுத்துருக்கேன். நம்பர் பீட்ஸ்லேயே 2mm பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடை விட 1 லைன் ஒரு பாயிண்ட் வந்து பெரிய சைஸ் பீடு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பீடை விளக்கிக்கிட்டு நீடில இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு லீஃபு, இந்த பக்கம் ஒரு லீஃபு அப்வர்ட்ஸில் இருக்கணும், இதுவும் அப்வர்ட்ஸில் இருக்கணும். இது சைடில் 2 பக்கமும் சைடில் கொடுக்குறோம், இந்த பக்கம் நம்பர் பீட்ஸ் கொடுக்குறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டியூப் பீடு. டியூப் பீட் வந்து நான் கொஞ்சம் ஆன்டிக்காக எடுத்திருக்கேன். ஒயிட்டு கோல்டு, ஏன்னா இது பிளவுஸே டார்க் பிளவுஸ்ன்றதுனால ஒயிட்டு கோல்டு அந்த மாதிரி கொடுத்தா தான் எடுக்கும். ஸோ மல்டி பர்பஸுக்காக நான் கோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சீக்வன்சஸ், ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து டபுள் ஷேட் கோல்டு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிமிலர்லி ரைட் சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 4 கார்னர்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிற லீஃப் வந்து இதே ஷேப்ஸ் தான், இதே ஃபார்மட் தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஜங்ஷன்ல வெளியில 2 நம்பர் ஃப்ளவரும் உள்ள ஒரு நம்பர் ஃப்ளவரும் கொடுக்க போறோம். ஸோ வெளியில 2 நம்பர் ஃப்ளவர் கொடுக்கறதுக்கு 2 கார்னர்ல லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றுன்னு கேப்ல கரெக்டாக எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு கேப்ல
ஒரு ஃப்ளவரு, அதுக்கு ஒரு நம்பர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி கோல்டு ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அது மேலே கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் பீடு, பீடை லைட்டாக விளக்கிட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளாரு, அடுத்தது அப்படியே ரைட் சைடில். கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் எனக்கு ரைட்டு மாறி மாறி வரும், அது ப்ராப்ளம் இல்லை. அதே ப்ராசஸில் உள்ளுக்குள்ள இந்த இடத்துல இப்போ அகைன் மேல 2 லீஃப் போயிருக்கு இல்லையா, அதே மாதிரியே சைட்லயும் இங்க 2 லீஃப் இந்த பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு இங்க வந்து அதே மாதிரி ஃபிளவர் கொடுக்க போறோம். இப்போ லீவ்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல மேல இருந்து கீழே வர ஆப்போசிட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்மால் ஃபிளவர்ஸ் கொடுத்துக்கிறோம் 2 சைட்லயும். அது ரெண்டுக்கும் சென்டர்ல வந்து ஒரு நம்பர் பீட், பெரிய நம்பர் ஃபிளவர் கொடுக்குறோம். Similarly left sideலயும் ஆரியோட ஸ்டார்டிங்லாம் இந்த சீக்வன்ஸை வந்து குமிழ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்க சீக்வன்சஸை. இப்போதான் இது வந்து லைலா ஃப்ளவர், நம்பர் ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர்னு மாறி மாறி பேர் வருது. இப்போ இந்த ரெண்டோட ஜங்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்க போறோம்னா ஒரு பெரிய சைஸ் ஃப்ளவர், இதை விட பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு சென்டர்ல ஒரு நம்பர் ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இது கொடுத்து நடுவுல பீடு கொடுத்து பீடை மட்டும் விளக்கிட்டு இந்த 2 ஜங்ஷனுக்கும் நடுவுல இந்த ஃப்ளவரை கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ இதோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலையுமே வந்து நம்ம லீவ் சீக்வன்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 2 சீக்வன்ஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஃப்ளவர், 2 வெளியில ஃப்ளவர். இங்க என்ன கொடுத்தோமோ அதே ஒர்க் இங்க கொடுத்துட்டு இந்த 2 சைட் ஆஃப் லீவ் சீக்வன்ஸையும் இங்க அப்படியே கொடுத்துடலாம். இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃப்ளவர், 2 பக்கமும் வெளியில. இந்த என்ன இருக்குதோ அதை இங்க கொடுக்க போறோம், இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்ல கொடுக்க போறோம். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நடுவுல இருக்க சென்டர் ஃப்ளவர் ஃபைனலா தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த லீவ் சீக்வன்சஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு சென்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த சென்டர்ல கரெக்டா இந்த மாதிரி சென்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு பெரிய ஃப்ளவரு, ஒரு ஸ்மால் ஃப்ளவரு, அதுக்குள்ள கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி நம்பர் பீடு, நம்பர் 2 பீடு. அவ்வளவுதான். ஸோ 2 புட்டாஸ் முடிச்சாச்சு. 3வது புட்டாஸும் இதே மாதிரியே முடிச்சுட்டு ஃபைனல் வீடியோஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். தேங்க்யூ.